அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது இதில் கூட அல்வாவா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த முருங்கை இலை பொடியில் ஒரு ஹல்வா நம்ம செய்ய போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு சத்தானது கூட. இந்த சம்மர் லீவில் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. அதனால் குழந்தைங்க வெரைட்டியாக ஸ்நாக்ஸ் கேட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போதும். இந்த மாதிரி முருங்கை இலை பொடி ரெடி பண்ணி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த முருங்கை இலை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் முருங்கை இலை பொடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹல்வா செய்யும் போதே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் வரும். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹல்வாவில் ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு நல்ல தாராளமாக சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். 1 கப் அளவுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்களேன், கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இது ஒன்று போதும். முருங்கை இலை பொடியோடு சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹல்வாவை செஞ்சு கொடுங்க. உங்களை பாராட்டாமல் போகவே மாட்டாங்க. இப்போ 1 டம்ளர் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 டம்ளர் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு பார்த்திங்கன்னா முன்னாடியே கரைச்சி வச்சுருப்போம். அதனால் கடியில் நல்லா செட்டில் ஆகிருக்கும். இதில் ஆட் பண்ணும்போது மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மாவை ஊற்றுனோடனே நல்லா கட்டி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கட்டி பிடிக்காது. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது நெய் அதிகமாக ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா ஒரு 50 ml 100 ml வரைக்கும் நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த அல்வா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வரன்னு கட்டியாக இருக்கும் இந்த அல்வா. இப்போ இடையில கிண்டும்போது ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம முருங்கை இலை பொடியை ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் முருங்கை இலை பொடியில் இதை நல்லா வடிகட்டிட்டு அந்த எசன்ஸை மட்டும் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 100 கிராம் அப்படின்னா நான் லைட்டாக இருந்தால் போதும்னால 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டார்க்காக கலர் வரணும், நல்லா டேஸ்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கை இலை பொடியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சேர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த முருங்கை இலையில் ஒரு ஹல்வா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே என்ன வித்தியாசமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்கள. நம்ம இந்த ஹல்வாவை சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த முருங்கை இலையில் செஞ்ச மாதிரியே இல்லை. அதோடய பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கிது, அதோட டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ கடைசியாக பாதாம் பருப்பு நான் துண்டுதுலாக நறுக்கிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய்யில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அதுக்கு இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால் நான் பாதாம் மட்டும் ஆட் பண்ணிட்டு அல்வா ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஹல்வா அப்படின்னா சாப்பிடாதவங்களே யாருமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஹல்வா யாருமே சாப்பிட்ருக்க மாட்டேங்க. பார்க்கவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்களுக்கு, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கெஸ்ட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க. உங்களை பாராட்டிட்டு தான் போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் புகழ்.